கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, உனக்கு சமாதானம் என்ற தினம் உண்டாயிருக்கும். நீ மரித்து போக மாட்ட, சாவதில்லை. அதாவது ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி மனம் கலங்கி கொண்டிருக்கிறாயா, வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாயா, துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாவதில்லை. அதாவது அதுக்கு மரணம் நேரிடாது. அதாவது நிறைய காரியங்கள் இன்றைக்கு மரித்து போகிற சூழ்நிலை இருக்குது இல்லையா. கர்த்தர் சொல்கிறார், சாவதில்லை, உனக்கு சமாதானத்தை நான் கொடுப்பேன். அதற்கு பதிலாக நான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாள் ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார் இல்லையா. நீ நினச்சிருக்கிற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். அதனால் எதை நினைத்து கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க. சில வேளை மரண தருவாயில் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து எழுப்பி நிற்க வைப்பார். கடன் பிரச்சனையாக பயப்படாதீங்க, அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு கர்த்தர் வழியை காட்டுவார். மனக்கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. தேவன் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கார். அவர் சொல்கிறார், சமாதானம் உண்டாயிருக்கும், நீ சாவதில்லை. விசுவாசிங்க. நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.